ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஒரு குடும்பத்துக்கு முக்கியமானது எது அப்படின்னா மளிகை ஜாமான் தான். அது தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால் தான் நம்ம ருசியாக சாப்பிட முடியும். இந்த மளிகை ஜாமானை நம்ம எப்படியெல்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய வீடுங்களில் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பருப்பு இல்லை அப்படின்னா உடனடியாக பேக் எடுத்துகிட்டு போயிட்டு எப்போவும் வாங்குகிற ஒரு மளிகை கடைக்காரங்க கிட்டே போயிட்டு 1 கிலோ பருப்பை வாங்கிட்டு வந்துடுறாங்க. அடுத்த நாள் ஒரு பொரியலோ குழம்போ ஏதோ செய்கிறதுக்கு அடுப்பில் பாத்திரத்தை வச்சதுக்கப்புறமா தான் எண்ணெய் இல்லை, கடுகு இல்லை அப்படின்னு ஞாபகத்துக்கு வரும். உடனே கடைக்கு போவாங்க. போய் வாங்கிட்டு வந்து அடுத்து சமைக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி உப்பு புளி அப்படின்னு அடுத்தடுத்து எல்லா பொருளும் தீர தீர வாங்கிக்கிட்டே இருக்கிற பழக்கம் தான் நிறைய பேர்கிட்ட இருக்குது. இந்த மாதிரி பொருள் காலியாகிறப்ப வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். எல்லா நேரமும் பணம் கையில் இருக்க முடியாது. ஒரு சில நேரம் இருக்கும், ஒரு சில நேரம் இல்லாமையும் இருக்கும். இப்போ பருப்பு வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப நாம் மளிகை கடைக்காரங்க கிட்ட கடன் சொல்லி தான் வாங்குகிற மாதிரி சூழ்நிலை இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி வாங்குறப்ப அவங்க ஒரு நோட்டு போட்டு கணக்கை எழுதி வச்சுப்பாங்க. நோட்டில் நம்ம அந்த மாதத்தோட கடைசியில் அவங்களுக்கு மொத்தமாக பார்த்து எவ்வளோ பணம்னு செட்டில் பண்ணணும். அங்கே 2000 ரூபா பில்லு வந்திருக்கும். மொத்த பணத்தையும் கொடுக்கறதுக்கு நமக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு மீதி பணத்தை நான் அடுத்த மாதம் கணக்கில் வைக்க சொல்லுவேன். ஆக அடுத்த மாதமும் இதே மாதிரி தான் ஆகும். இப்படியே ஒரு வருஷம் போகிறப்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் கடைக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். கடைக்காரங்களும் நம்மளை சத்தம் போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, கடையை மாற்றிட்டு பக்கத்து கடைகளில் போய் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. கடனை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அடைக்க ட்ரை பண்ணுவாங்க. இந்த பழக்கம் நிறைய பேர்த்துட்டு இருக்குது. இன்னும் கொஞ்சம் பேர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. கார்டு இருக்கிறதுனால பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்க்குறதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவாங்க. வந்துட்டு பொருளை நாமளே போய் சூஸ் பண்ணி எடுக்கிறதுனால நமக்கு பளிச்சுன்னு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்துடுறோம். குறிப்பாக மளிகை ஜாமானில் வந்து நம்ம 2000 ரூபாய்க்கு வாங்க போனோம்னா அங்கே 3000 ரூபா 4000 ரூபான்னு வந்துடும். அங்கே இருக்க ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஃபேன்சி ஐட்டம்லாம் பார்த்தா நமக்கு வாங்கணும்னு தோணும். இந்த மாதிரி வாங்கிட்டு வந்துட்டோன்னா ஒரு 4 மாதத்துக்கு அப்புறம் கிரெடிட் கார்டில் வந்துட்டு வட்டி, ஃபைனு அப்படின்னு ஒரு பல்க் அமௌண்ட்டு நமக்கு கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ கஷ்டமாக போயிடும். அதுக்கப்புறம் பேங்க்லேருந்து கால் பண்ணி பணம் கட்டலைன்னுலாம் திட்டுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மளிகை ஜாமானை நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, பட்ஜெட் போட்டு உங்களுக்கு என்ன மளிகை பொருள் வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட்டு தயாரிச்சுக்கணும். மாதம் பிறந்தோடனே ஃபஸ்ட்டு நாளோ 2வது நாளோ அந்த லிஸ்ட்டை எடுத்துகிட்டு நாம் எப்போவும் வாங்குகிற மளிகை கடையில் கொண்டு கொடுத்துட்டு ஒரு மாதத்துக்கு தேவையான அத்தனை மளிகை பொருளையும் வாங்கிக்கணும். அந்த மாதிரி வாங்கி ஸ்டாக் வச்சு பழகிறப்ப தான் நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்குது, என்ன இல்லைங்கிறது முன்கூட்டியே நமக்கு தெரிய வரும். அதுக்கேற்ற மாதிரி பொருளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மளிகை ஜாமானை நம்ம மொத்தமாக வாங்குறதுனால என்ன பொருள் இருக்கோ அதுக்குள்ளே நம்ம வைக்க கற்றுப்போம். இதனால் உங்கள் வீட்டு செலவும் கொஞ்சம் குறையும். உங்கள் கையில் கூட கொஞ்சம் பணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவு ஒரு லிஸ்ட்டு போட்டுக்கோங்க மளிகை ஜாமானுக்காக. ஒவ்வொரு மாதமும் அந்த லிஸ்ட்டை கொண்டு கொடுத்து மொத்தமாக மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அது உங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது.